ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlogோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சிம்பிள் டீக்ளட்டரிங் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு டீக்ளட்டரிங் எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு பண்ணுறப்ப நம்ம வீடு எப்போவுமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாத பொருட்களை கழிச்சு விடுறது பேர் தான் டீக்ளட்டரிங்னு சொல்லுவோம். அதை தான் நான் இந்த vlogல உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறப்ப எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிட்டு எது எது தேவையோ அதை மட்டும் தான் இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். பட் லாஸ்ட் மினிட் புது வீட்டோட ஃபினிஷிங் வேலைங்களில் இதை செய்ய முடியாமல் போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறப்பையும் பண்ணலை. ஏன்னா அந்த டைமில் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, பேக் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் காட்டன் பாக்ஸுங்கெலாம் நிறையா இருந்துச்சு. அத அப்பதைக்கு எல்லாத்தையுமே உள்ள டம்ப் பண்ணணுன்றது மட்டும் தான் என்னோட ஐடியா இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதுக்காக டைம் ஒதுக்கி செய்யணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். இந்த மாசத்துல எப்படியாவது பண்ணிடணும், இல்ல இந்த வாரத்துல பண்ணணும், இல்ல அட்லீஸ்ட் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி நாள் தள்ளி போயிடுச்சு. ஃபைனலா அதுக்கான நேரம் இப்ப தான் வந்திருக்கு. டீக்ளட்டரிங் நான் ஃபர்ஸ்ட்டு என்னோட துணிகள்ல தான் ஆரம்பிச்சேன். இத பண்றப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ற ஸ்டெப் என்னன்னா, டூப்ளிகேட்ஸ அவாய்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா 2 டீ ஷர்ட்ஸ் சேம் கலர்ல இருக்கும். ஒருவேள நெக் பேட்டர்ன் இல்லன்னா ஸ்லீவ்ஸோட பேட்டர்ன் புடிச்சு போய் அதே கலர்ல இன்னொன்னு வாங்கியிருப்போம். ஒரே கலர ரிப்பீட் பண்ண வேண்டான்ட்டு நம்ம ஒரு டீ ஷர்ட்ட யூஸ் பண்ணாமயே வச்சிருப்போம். 2த்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எத யூஸ் பண்ணலாம், எத விட்டுறலான்ட்டு டிசைட் பண்ணிப்பேன். ஏன்னா திரும்பவும் அது வார்ட்ரோப்குள்ள வச்சா யூஸ் பண்ண மாட்டேன்னு தெரியும். ஏன்னா இத்தன நாளும் அத தான் பண்ணிட்டு இருந்தேன். இது சும்மா வார்ட்ரோப்ல தூங்கிட்டு இருக்கறதுக்கு பதிலு யாருக்காவது குடுத்தாவது யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணாத க்ளோத்ஸ் எல்லாம் ஒரு பேக்ல போட்டு வச்சுட்டேன், யாருக்காவது டொனேட் பண்ணலான்ட்டு. க்ளோத்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு நான் பண்ணது பார்த்தீங்கன்னா, அக்சஸரீஸ். அக்சஸரீஸ்னா எது வேணா இருக்கலாம். லைக் ஜுவல்லரீஸ், சன் கிளாஸஸ் ஆர் இந்த மாரி ஹேர் பிரஷஸ் கூட. 1க்கு 2ஆ எதுக்கு வாங்கியிருப்பேன்னே தெரியாது. பட் 2த்தையுமே யூஸ் பண்றேனா கேட்டா கண்டிப்பா இல்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஐட்டம்ஸ். கிச்சனுக்கு போய் புல் அவுட்ட திறந்து பார்த்தா தான் தெரியும், எத்தன ஐட்டம்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். பட் எல்லாத்தையுமே யூஸ் பண்றோமா இல்லையான்ட்டு. நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற திங்ஸ மட்டும் வச்சுட்டு, ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு யோசிக்கலாம். ஜஸ்ட் இன் கேஸ் இல்ல நான் இந்த திங்ஸ இனிமேல் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த திங்ஸோட பேர ஒரு நோட் புக்ல கூட நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2 to 3 மந்த்ஸ் கூட நீங்க டைம் குடுத்து பார்க்கலாம். அந்த பொருள நம்ம யூஸ் பண்றோமான்ட்டு. 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம மறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ நம்ம இந்த நோட் புக்ல எழுதி வச்சது ஹெல்ப் பண்ணும். இந்த 3 மாசத்துல அந்த பொருள நம்ம யூஸ் பண்ணியிருந்தா கன்டின்யூ பண்ணிக்கலாம் வச்சுக்கிறதுக்கு. இல்லன்னா நம்ம யாருக்காவது டொனேட் பண்ணிடலாம். சும்மா அத இடத்த அடைச்சிட்டு இருக்கிறதுக்கு பதில். நான் இப்ப சொல்லிட்டு இருக்க டீக்ளட்டரிங் ஐடியாஸ்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பண்றப்ப என்னோட இடம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸா ஆகுறதும், என்னோட இடத்துக்கே ஒரு ஃப்ரெஷ் லுக் குடுக்குறதும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்த குடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எங்கேயோ வெளிய கிளம்புறப்ப நம்ம வார்ட்ரோப்ப ஓப்பன் பண்றோம். ஒரு ட்ரெஸ்ஸ எடுக்கிறோம். அத அப்ப போட்டு பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியுது அது ஃபிட் ஆகலன்ட்டு. நம்ம ஒரு அவசரத்துல வெளிய கிளம்பிட்டுருப்போம். அப்பதான் இந்த ஃபிட் ஆகாத ட்ரெஸ்லாம் நம்ம கைக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸ தேடி நம்ம போட்டுட்டு கிளம்புறதுக்குள்ள டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? அந்த நேரத்துல தான் நமக்கு டீக்ளட்டரிங் ஓட வேல்யூ ரொம்ப புரியும். வருஷங்கள் போக போக நெறைய பேருக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப புடிச்சு வாங்குவோம் சில திங்ஸ். பட் நாட்கள் போக போக நம்ம வேற சில விஷயங்களுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிடுவோம். லைக் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டப்பர்வேர்ல நான் நெறைய வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். பட் இப்போலாம் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸ் வந்ததால நான் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டேன். பட் இந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பார்க்குறதுக்கும் அழகா இருக்கு. எந்த விதமான டேமேஜும் ஆகாததுனால என்னோட கிச்சன்ல அப்படியே இருந்துச்சு, இடத்த அடைச்சுக்கிட்டு. இன்னொரு ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் டீக்ளட்டரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸ். நம்ம வீட்ல எமர்ஜென்சிக்கு ஜெனரல் மெடிசின்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்போம். அது அலோபதியா இருக்கலாம், ஹோமியோபதியா இருக்கலாம், இல்ல ஆயுர்வேதிக் மெடிசின்ஸா கூட இருக்கலாம். இந்த மெடிசின்ஸ்லாம் நம்ம தேவைப்படுறப்ப மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ரெகுலர் யூசேஜ் கிடையாது. அப்படின்றப்ப நம்ம வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும். அதுக்குன்ட்டு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும் இல்லையா? ஸோ இத ஒரு பீரியாடிக் டீக்ளட்டரிங் பண்ணிட்டா, எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டு, எது யூஸ் இருக்கோ அத மட்டும் நம்ம வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பேக்ட் ஐட்டம்ஸ் லைக் பீனட் பட்டர், ஜாம், நட்டல்லா அண்ட் பிக்கிள். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஒரு ஒரு தடவை எடுத்து சாப்பிட்றப்பலாம் டேட் செக் பண்ணுறது கிடையாது. சாப்பிடணுன்ற ஆசையோ இல்லை பசியோ இருக்கிறப்ப வீட்டில் இருக்க பொருளை யாரும் எக்ஸ்பைரிலாம் செக் பண்ணிட்டு சாப்பிட்றது கிடையாது. ஸோ பீரியாடிக்காக இதை செக் பண்ணி டீக்ளட்டர் பண்ணிட்டா நம்ம தப்பி தவறி கூட எக்ஸ்பைரி ஆனதை எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் நான் பண்ணுற டீக்ளட்டரிங் கொஞ்சம் ஹார்டஸ்ட் பார்ட்டாக இருக்கலாம். நமக்கு யாராவது கிஃப்ட் குடுத்துருப்பாங்க அண்ட் அவங்களோட மெமரியில நம்ம அத வச்சிருப்போம். பட் அந்த பொருள நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா ஆன்சர் நோவா இருக்கலாம். அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். லைக் அதே மாதிரி இல்ல அதே கலர்ல நம்மகிட்ட ஆல்ரெடி அதே பொருள் இருக்கலாம். இல்லனா அவங்க குடுத்தது நமக்கு பிடிக்காமயும் இருக்கலாம். ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம். நம்ம அத யூஸ் பண்ணாம, அது மேல டஸ்ட் படிஞ்சு நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு பதிலு, யூஸ் ஆகுறவங்களுக்கு அத தாராளமா குடுத்துட்டு போலாம். பேக்ஸ் மட்டும் கிடையாது, சின்ன பொருட்கள், சொவினியர் லைக் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் கூட தான். இந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நம்ப இத செய்றதுனால இன்னொருத்தருக்கு அது யூஸ் ஆகுதுன்னா, அது செய்றதுல தப்பே இல்ல. இன்னும் சில திங்ஸ்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். பட் எதுக்கு தான் நம்ம வீட்ல இருக்குன்ட்டு நமக்கு தெரியாது. என்னோட ஃபுட்வேர் கபோர்ட்குள்ள அப்படிதான் இருக்கு. நெறைய வருஷங்களுக்கு முன்னாடி வாங்குன ஃபுட்வேர்ஸ்லாம் அப்படியே வச்சிருக்கேன். என்னோட 20ஸ்லலாம் நான் நெறைய ஹீல்ஸ் வச்ச ஃபுட்வேர் வாங்கியிருக்கேன். பட் சில இயர்ஸா என்னால பாயிண்டட் ஹீல்ஸ் இருக்க ஃபுட்வேர் யூஸ் பண்ண முடியல. அத யூஸ் பண்றப்ப எனக்கு பேக் பெயின் அண்ட் ஆங்கிள் பெயின் வருது. பட் இத ஏன் இத்தன வருஷமா நான் என் கபோர்ட்குள்ளேயே வச்சிருக்கேன் அப்படின்றது டீக்ளட்டர் பண்றப்ப நான் எனக்கே கேட்டுக்கிற கேள்வி. மேபி அந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லன்னா பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருக்கு, இல்ல என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நெனப்பு இருக்கலாம். பட் இத்தன வருஷமா யூஸ் பண்ணாத நான் இனிமேலும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு கையோட என்னோட ஹவுஸ் ஹெல்ப்ப கூப்பிட்டுட்டு, அவங்களுக்கு வந்து தேவையானத எடுத்துக்க சொல்லிட்டேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஒண்ணொன்னா போட்டு பார்த்துட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லாம என்னோட குழந்தைங்களோட ஃபுட்வேரையும் அவங்க குழந்தைக்கு அனுப்புறேன் அப்படின்ட்டு சொல்றப்ப, அவங்க ஃபேஸ்ல ஒரு சந்தோஷத்த பார்த்தேன். இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். பட் அந்த மொமெண்ட்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் குடுத்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் என்னோட சின்ன சின்ன டீக்ளட்டரிங் ஐடியாஸ். இன்னும் வீட்ல டீக்ளட்டர் பண்ண வேண்டியது நெறைய இருக்கு. இது மேபி ஒரு பார்ட் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஏன்னா டீக்ளட்டரிங் அப்படின்றது ஒரே நாள்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் டீக்ளட்டரிங் அப்படின்றது ஒரு ஸ்பேஸ்ல இருந்து அன்னெசசரி திங்ஸை ரிமூவ் பண்ணி அந்த இடத்த இன்னும் ஆர்கனைஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டீக்ளட்டரிங்கோட மெயின் கோல் என்னன்னா ஒரு ப்ளசன்ட் அண்ட் ஃபங்க்ஷனலான என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். அது வீடா இருந்தாலும் சரி, ஆஃபீஸா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி நம்ம செய்றப்ப, நம்ம வீட்ல இருக்க குழந்தைங்களும் இப்பத்துல இருந்தே அவங்க ஃப்யூச்சர்ல கூட அவங்கள சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட் எப்பவுமே ஆர்கனைஸ்டா, யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த கத்துப்பாங்க அப்படின்னு நம்புறேன். இந்த டீக்ளட்டரிங்ன்றது பண்ணணுமே அப்படின்ட்டு 5, 10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய வேலையும் கிடையாது. இதுக்காக நம்ம டைம் ஒதுக்கி யோசிச்சே பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. ஏன்னா நம்ம சீக்கிரமா பண்ணி முடிக்கணும் அப்படின்ற பேர்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, லேட்டரா நம்ம ரிக்ரெட் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருள எடுத்து போட்டுட்டோமே அப்படின்ட்டு. எண்ட் ஆஃப் த டே சூப்பரான டீக்ளட்டரிங் முடிச்சுட்டு, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபி போட்டுட்டு, அத உட்காந்து குடிக்கிறப்ப அதனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கே! அது வேற லெவல். இப்ப நான் எடுத்துட்டு போயிட்டுருக்க பேக் வந்து பார்த்தீங்கன்னா, அட் ஹோம்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. நம்ம வீட்ல 2 விண்டேஜ் ஸ்டைல் விண்டோ பிளான்டர் வச்சிருக்கோம்.
ஒண்ணு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர அந்த ஸ்டெப் வேல. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போற அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற அந்த விண்டேஜ் விண்டோக்கு மட்டும் அட் ஹோம்ல இருந்து இந்த மாரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வந்து நான் வச்சிருந்தேன். நான் அது வாங்குனப்ப எந்த விதமான ஆஃபரும் இல்ல. எம்ஆர்பி தான் இருந்துச்சு. ப்ரைஸும் கொஞ்சம் ஹையர் சைட்ல இருந்ததால, நான் வந்து ஒரு செட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள இருக்க அந்த ரெட் கலர் விண்டோக்கு வச்சிருந்தேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சிவா அட் ஹோம்க்கு போயிருந்தாரு ஒரு ஃபங்ஷனுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்கு. நாங்க வாங்குன அதே செட் ஆஃப் பிளான்ஸ் பார்த்திருக்காரு சிவா அண்ட் பெஸ்ட் ஆஃபர்ல இருந்திருக்கு. சேம் குவான்டிட்டி ஆஃப் பிளான்ஸ் நாங்க முன்னாடி எம்ஆர்பில எவ்ளோ பிரைஸ்க்கு வாங்குனோமோ, அதுல 50% பிரைஸ்க்கு தான் இப்ப வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் இத ஏன் இங்க ஷேர் பண்றேன்னா, உங்களுக்கு அட் ஹோம்ல ஏதாவது ப்ராடக்ட்ஸ் புடிச்சிருந்ததுன்னா, ஆஃபர் டைம்ல நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ வாங்கிட்டு வந்திருக்க பிளான்ஸ் இந்த கிரீன் விண்டேஜ் விண்டோல வச்சாச்சு. ஹலோ! நெறைய பேரு ரிப்பீட்டடா கமெண்ட்ஸ்ல சில விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஹவ் டு ஐ மெயின்டெயின் மை ஒயிட் கிச்சன்? இஸ் இட் ரியலி டிஃபிகல்ட் டு மெயின்டெயின்? இது வந்து ரிப்பீட்டடா நெறைய விளாக்ஸ்லயும் சரி, நெறைய ஷார்ட்ஸ்லயும் சரி, இந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ஸோ அத பத்தி கொஞ்சம் பேசலாம். ஸோ ஒயிட் கிச்சன் நான் சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த கிச்சனோட ஸ்லாப் வந்து குவார்ட்ஸில் போட்டிருக்கோம். இது வந்து ஆஃப் ஒயிட் கலர். ஸோ அதை தான் நான் வந்து ஒயிட் கிச்சன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த கலரில் வந்து எனக்கு கிச்சன் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. அந்த வீட்டிலலாம் வந்து பிளாக் ஸ்டோன் தான் போட்டிருந்தோம். ஸோ இங்கே வர்றப்ப இது வந்து ஒரு ட்ரீம்ன்ட்டே நான் சொல்லலாம். பட் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இது ரொம்ப கஷ்டமாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து 10 months ஆயிடுச்சு. இந்த 10 monthஸில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கரை பட்டோன்னே இமீடியட்டாக அதை க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ இந்த குவார்ட்ஸ் ஸ்டோனுக்கு வந்து சில ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்ன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டர்மரிக் வந்து கொஞ்சம் ஹார்ஷான ஸ்டெயின் கொடுக்கும். நம்ம வந்து டர்மரிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பிளேட் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பவுல் வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து டர்மரிக் இதில் வந்து கொட்டாத மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் திங் வந்து ஆயில். இந்த மாதிரி வந்து டிஷ்யூவோ பேப்பரோ நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆயிலுக்கெலாம் வந்து இந்த ஸ்லாப் கூட டைரக்ட் கான்டாக்ட் இருக்காது. அப்புறம் தேர்ட் ப்ரிகாஷனரி ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடுப்பில் சமைச்சிட்ருக்கோம். அதை வந்து அந்த குக்கரோ அந்த பேனோ வந்து நம்ம இறக்கி டைரெக்டாக இந்த குவார்ட்ஸ் ஸ்டோனில் வைக்காமல் ஒரு ஹாட் பிளேட்டோ இல்லை கோஸ்டரோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி வைக்கிறப்ப இது வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகும். ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன 3 ப்ரிகாஷன்ஸுமே கண்டிப்பாக இந்த குவார்ட்ஸ் ஸ்டோனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியாது. பட் என்னோட ஐடியாவுக்கு வந்து ஒரு வேளை அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் எடுக்கிற ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம். இந்த மாதிரி ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால இது வரைக்குமே என்னோட குவார்ட்ஸ் ஸ்டோன் வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் மேலே நான் பிளான்ஸ் வச்சுருக்கேன். 3 பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீழே இருக்க ஒயிட் ட்ரே இல்லாமல் தான் நான் வச்சுருந்தேன். வெறும் டைரெக்டாக இந்த பாட் தான் வச்சுருந்தேன். பட் என்ன ஆகும்னா, கீழே வந்து அது அந்த ஹோல் இருக்கும்ல பாட்டில், ஸோ அது வழியாக மண் வரும். ஸோ நான் இங்கே துடைக்கிறப்ப என்ன பண்ணுவேன், அதை லிஃப்ட் பண்ணிவிட்டு துடைப்பேன். பட் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டா எப்போவுமே வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீசெண்டாக இந்த ட்ரேஸ் வந்து ஆட் ஆன் பண்ணேன். இது ஆட் ஆன் பண்ணதுலேருந்து இன்னும் வந்து எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்லாப் மட்டும் இல்லாமல் என்னோடய சிங்க்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணி அந்த ஃப்ளோலேயே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இந்த சிங்க்கை மெயின்டைன் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி நான் இந்த குவார்ட்ஸ் ஸ்டோனுக்கு என்னென்ன சொல்லியிருந்தேனோ அதே ப்ரிகாஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போ வரைக்குமே நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. என்னோடய சிங்க் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் நான் வாங்கினது, நான் யூஸ் பண்ணதால் இது கலர் மாறிடுச்சுன்ட்டு இல்லை. இது வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட்டில் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் பிரைட்டர் வெர்ஷனில் இருக்குது. ஸோ நான் எப்படி வாங்கினேனோ அதே கலரில் தான் இந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ ஈஸியாக தான் இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் இந்த ஆஃப் ஒயிட் குவார்ட்ஸ் ஸ்டோன் வந்து இந்த கிச்சன் ஸ்லாப்க்கு மட்டும் இல்லை, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கவுண்டருக்கு கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட பூஜா ரூம் யூனிட்டோட ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்ஸ் ஸ்டோனில் தான் இருக்குது. அண்ட் க்ராக்கரியோட ஸ்லாபும் பார்த்திங்கன்னா குவார்ட்ஸ் ஸ்டோனில் தான் இருக்குது. ஸோ பூஜா ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு வச்சுருக்கேன்ல தீபம், அது கீழே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். ஸோ ஆயில் வந்து டைரெக்டாக அது மேலே கொட்டாமல். அண்ட் அகெயின் க்ராக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே வந்து கீழே வந்து இந்த மாதிரி ட்ரே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதனுடைய மண்ணு கொட்டாமல். ஸோ சில ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம்.
இப்போ நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம்னா நம்ம லாங் லைஃப்க்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் எஃபர்ட் போடணும்ல. அந்த சிம்பிள் லாஜிக் தான். கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ ஒயிட் கிச்சன் வந்து ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது அப்படிலாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அகைன் இட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட எஃபர்ட் போட்டு. ஸோ இன்னொரு ரொம்ப ரிப்பீட்டடான வர கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, நான் எந்த கேஸ் ஸ்டவ் அண்ட் எந்த சிம்னி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் சிம்னியும் பார்த்திங்கன்னா நான் எலிகா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சிம்னி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங் வெர்ஷனில் இருக்குது அண்ட் எல்லா மோஷன் சென்சரோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அண்ட் சென்சார் மோஷன்லேயே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஷன் பவரும் இருக்குது அண்ட் இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்லாண்டிங் டைப் வந்து என்னோட கிச்சனுக்கு இன்டீரியர்ஸ்க்கு ரொம்ப ஏற்ற மாதிரி. இந்த சிம்னியில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா ஆட்டோ கிளீனிங் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆட்டோ கிளீனிங் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அதுவாக தானாக க்ளீன் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலெக்டாக இருக்கும். இந்த ட்ரே மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி ஆயிலை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஃபீச்சர் இந்த சிம்னியில். இன்னும் சில பேர் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவது நான் வந்து என்ன மாதிரி ஓடிஜி யூஸ் பண்ணுறேன், எந்த மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன் அண்ட் எந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறேன்ட்டு. ஸோ அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ரெஃப்ரிஜரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி இது. ஸோ இது வந்து டபுள் டோர். ஸோ பழைய வீட்லேயும் நான் வந்து எல்ஜி பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து அந்த சைட் பை சைட் டோரு அது வந்து நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நான் வாங்குறப்ப வந்து கன்வெர்ட்டபிள் மாடல் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னா ஒரு சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசர், இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக வந்து ரெஃப்ரிஜரேட்டர் அப்படி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஃப்ரீசரோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நான் வந்து நிறைய ஐட்டம் ஸ்டாக் பண்ணி ஃப்ரீசரில் வைக்க மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் யூஸே இல்லாத மாதிரி இருந்ததால் நான் வந்து இந்த மாதிரி மாடலே வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அண்ட் இந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ எனக்கு எப்படி யூசேஜ் இருக்கோ அந்த மாதிரி நான் வாங்கிட்டேன். அண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலர், கொஞ்சம் அப்படியே சட்டலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு க்ரே கலர் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ரெஃப்ரிஜரேட்டரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 506 லிட்டர்ஸ். இதில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் இருக்குது, எக்ஸ்ப்ரெஸ் ஃப்ரீஸ்ன்ட்டு. இன்கேஸ் வந்து நம்ம கெஸ்ட் யாரோ வராங்க, நம்ம வந்து ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப்ஸ் போட மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்போதைக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் கூட நம்ம ஊற்றிட்டு வச்சுட்டு எக்ஸ்ப்ரெஸ் ஃப்ரீஸ் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிட்டா சீக்கிரமாக வந்து நமக்கு ஐஸ் கட்டியாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி. நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது லாஸ்ட் 10 மந்த்ஸாக இந்த உஷாவோட ஓடிஜி தான். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்கிங்லாம் பண்ணவே மாட்டேன். ஸோ இதை மினிமமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 வாட்டி ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெளியே இருந்து ஏதாவது சமோசாலாம் வாங்கிட்டு வந்தால் அதை சூட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய யூசேஜ் இல்லை, பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கு. பட் இந்த ஓடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிரில் பண்ணலாம், பீட்சா பண்ணலாம், அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரை ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை. மேபி ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணிவிட்டு அதனுடைய வந்து ரிவ்யூஸ் நான் கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு பிஸ்கெட்ஸ்லாம் பேக் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த மிக்ஸி யூஸ் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உஷா. பழைய பிராண்டு தான், பட் ஓல்டு இஸ் கோல்டுன்ற மாதிரி தான். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மிக்சர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஜார், இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஜார், இது வந்து ஜூஸ் ஜார் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து இந்த 3 ஜார், அதாவது இந்த ஸ்மால், மீடியம் அண்ட் இந்த ஜூஸ் ஜார் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சப்பாத்தி மாவு பிசைறதுக்குன்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து இந்த முசம்பி ஜூஸ்லாம் போட்டதுக்குன்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பார்ட் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணதே கிடையாது. பட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இன்கேஸ் நம்ம வந்து மேனுவலாக சப்பாத்தி மாவுலாம் பிசைய முடியலன்னா இது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. பட் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறது வாங்கிட்டா பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஏதோ ஒன்று சமயத்தில் நம்மளால் முடியலன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸர். இதுவும் பார்த்திங்கன்னா உஷா பிராண்ட். என்ன ஒரே உஷான்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது என்னவோ தெரியல, இந்த தடவை எல்லாமே அப்படியே ஒட்டுக்கா உஷா வாங்கிட்டேன். இல்லைன்னா குரோமாக்கு போயிருந்தோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி தான் பார்க்குறப்போ உஷா பிராண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணேன். கூடவே வந்து ஜூஸரும் தேவைப்பட்டதுனால அப்படியே ஒரு காம்போ மாதிரி வாங்கிட்டேன். மிக்ஸி, ஜூஸர் அண்ட் ஓடிஜி. குரோமாவில் நல்ல ஆஃபர் போட்டு கொடுத்தாங்க. இந்த ஜூஸரோட முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஃப்ரூட்டை வந்து டேரெக்டாக சாப்பிடுங்க,
ஜூஸ் பண்ணி குடிக்காதீங்க. ஏன்னா ஜூஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம மிக்சியில் போடுறப்ப அதனுடைய நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கட் ஆகிடும், அதனோட ஃபைபர் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. பட் இந்த ஜூஸரோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதில் ஜூஸ் போடுறப்ப எந்த நியூட்ரியன்ஸும் கட் ஆகாது அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறது. அண்ட் இந்த பொமோகிரானட் ஜூஸ்லாம் வந்து நாங்கள் செஞ்சு இதில் குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா லைவாகவே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். லைக் நம்ம வந்து நார்மல் மிக்சியில் நம்ம அரைச்சி அதை வடிகட்டி அப்படி நம்ம குடிக்கிறப்ப ரொம்ப அப்படியே தண்ணியாக நம்ம அந்த ஜூஸை குடிக்கிற மாதிரி இருக்குது. பட் அதுவே இந்த ஜூஸரில் வந்து நான் செஞ்சு குடிக்கிறப்ப அந்த லைட்டாக அந்த மாதுளமோட பல்ப் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்குது, ஜூஸில் குடிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிற மாதிரி இருக்குது அண்ட் டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஜூஸர் வந்து என்னோட ஒரு கோ டு ப்ராடக்டாக ஆயிடுச்சு என்னோட கிச்சனில். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து அந்த வடிகட்டுற வேலையே கிடையாது, அதுலேயே ஃபில்டர் ஆகிட்டு ஜூஸ் ஒரு பக்கம் வந்து கலெக்ட் ஆகிடும் அண்ட் இன்னொரு கண்டெய்னரில் அந்த சக்கையெல்லாம் கலெக்ட் ஆகிடும். அதை நம்ம டிஸ்கட் பண்ணிக்கலாம், ஜூஸை மட்டும் எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க மினி கிச்சனில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கேஸ் ஸ்டவ்வும் எலிகா தான் அண்ட் சிம்னியும் எலிகா பிராண்ட் தான். ஸோ இது வந்து 4 பர்னர்ஸ். மினி கிச்சனில் தான் நான் மேக்ஸிமம் என்னோட குக்கிங் செய்வேன். அப்போ 4 பர்னர்ஸ் இருந்தால் வந்து டக்கு டக்குன்ட்டு வேலை முடியும்ட்டு அந்த கிச்சனில் 3யும் இந்த கிச்சனில் 4ம் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ இந்த சிம்னியில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பேசிக்கான மாடல் மாதிரி தான் தெரியும். பட் இதில் வந்து சக்ஷன் பவரும் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் நாய்ஸ் கண்ட்ரோலும் கம்மியாக இருக்குது. இப்போ நான் வெளியே இருக்க கிச்சனில் காமிச்ச சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு நல்லா அப்படி ஸ்லாண்டிங் மாடல் அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து நாய்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து நாய்ஸ் நல்லா கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து சக்ஷன் பவர் ஜாஸ்தி இருக்கிற சிம்னி ஏன் சூஸ் பண்ணேன்னா, நிறைய டீப் ஃப்ரைங், ஆயில் ஃப்ரை எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஸோ சக்ஷன் பவர் ஜாஸ்தியாக வேணும்ன்ட்டு இதை செலக்ட் பண்ணேன். அண்ட் எலிகா வந்து நமக்கு சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்குது அண்ட் சர்வீஸும் வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம எப்போல்லாம் கூப்பிட்றோமோ அப்போல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. வந்து ஸ்டவ் அண்ட் சிம்னி செலக்ட் பண்ணுறப்ப உங்கள் ஏரியாவில் அந்த பிராண்டோட சர்வீஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்போல்லாம் கூப்பிட்றீங்களோ அப்போ வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் இது ஆன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இதுவுமே மோஷன் சென்சார் அண்ட் அதை விட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப புகை வருது, ரொம்ப டீப் ஃப்ரைங் இல்லை சப்பாத்தி போடுறோம், ரொம்ப புகை வருது அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டா இன்னும் வந்து நல்லா சக்ஷன் ஆகிடும் அந்த புகையெல்லாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர். நம்ம ரிமூவ் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டா அந்த ஆயிலோட இதெல்லாம் இருக்காது. அண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, மேக்னெட் சிஸ்டம் தான் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான பிராண்ட், சூப்பரான மாடல் அண்ட் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஈஸி டு மெயின்டைன். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து டிஷ் வாஷருக்கு வந்திருக்கோம். டிஷ் வாஷர் வந்து நான் பாஷ் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாஷ் பிராண்டோட டிஷ் வாஷர் பற்றி தனியாக ரிவ்யூஸ் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் கேட்டதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ என்னோட ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் இந்த குவார்ட்ஸ் ஸ்டோன் பற்றி தான் நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு, அதை நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Rashmi. Thanks for watching.